ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 3 month போஸ்ட் ப்ரெக்னன்சி வெயிட் லாஸ் ஜர்னி டே 54 தான் பார்க்க போகிறோம். சரி, இன்றைக்கி உங்களோட நாள் எப்படி போச்சு? நல்லபடியாக போச்சா? என்னென்ன சாப்பிட்டீங்க? என்ன சண்டேனால கண்டிப்பாக சிக்கன் எடுத்திருப்பீங்கல்ல? சிக்கன் எடுத்ததுனால கண்டிப்பாக ப்ரோட்டீன் ரீச் ஆகிருக்கும் இன்றைக்கி, அதானே? சரி, என்னென்ன சாப்பிட்டீங்க, எப்படி சாப்பிட்டீங்க அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். அதோட எக்ஸசைஸ் பண்ணிங்களா? சண்டேனால எக்ஸசைஸ்க்கு லீவ் விடலையே. எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள், ஓகேவா? முடிஞ்ச அளவு ப்ராப்பராக பண்ணுங்கள். அதோட வாக்கிங் எவ்வளோ நேரம் பண்ணீங்க? 45 minutes பண்ணுறீங்களா? இப்போது நான் இன்னையிலேருந்து 45 minutesலேருந்து 1 hour வாக்கிங் மாற்றிட்டேன். ஏன்னா 45 minutes 5500 ஸ்டெப் கிட்ட வந்துச்சா. இப்போ கூட 50 minutes நடக்கிறதுனால 6000 ஸ்டெப்ஸ் வருது. நான் இன்றைக்கி காலையில் நடந்தது 6000 ஸ்டெப் நடந்தேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி கொஞ்சம் வெளியிலலாம் போனோம். அதோட சேர்த்து 7955 ஸ்டெப்ஸ் நடந்திருக்கேன், ஓகேவா? அதோட இன்றைக்கி ஏர்லி மார்னிங் ரொட்டீன் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, காலையில் எழும்புனதும் வார்ம் வாட்டர் குடிச்சிக்கிட்டேன். அதோட எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 20 minutes ஹோம் ஒர்க் அவுட் பண்ணேன். அதுக்கப்புறம் 5 minutes ஜும்பா ட்ரை பண்ணேன். நீங்கள் ஜும்பா ட்ரை பண்ணுறீங்களா? இல்லை நீங்கள் வேறு ஏதாவது எக்ஸசைஸ் ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், ஓகேவா? அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஜீரா ஜிஞ்சர் வாட்டர் குடிச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் 5 almonds சாப்பிட்டுக்கிட்டேன். இதெல்லாம் ஏர்லி மார்னிங் மட்டும் எவ்வளோ கேலரினா, வார்ம் வாட்டருக்கு 0 calorie, ஜீரா ஜிஞ்சர் வாட்டருக்கு 5 calorie, 5 almondக்கு 35 calorie. ஏர்லி மார்னிங் மட்டும் 40 calorie எடுத்திருக்கோம், ஓகேவா? அடுத்தது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி நான் என்ன சாப்பிட்டேன்னா 2 தோசை டொமேட்டோ சட்னி தான் சாப்பிட்டேன். அதுக்கு எவ்வளோ கேலரினா 260 to 320 calorie எடுத்திருக்கேன், ஓகேவா? அடுத்தது இன்றைக்கி லஞ்சுக்கு நாங்கள் வெளியே போயிருந்தோம். ஸோ எதுக்காகனா, எங்கள் அத்தையோட அண்ணன் பையனுக்கு கல்யாணம் வருது. ஸோ எங்கள் ஊர் பழக்கம் எப்படின்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி கோழி சோறு பொங்கி ஓடுறது அப்படின்னு உண்டு. ஸோ அது சிக்கன் சமைச்சி அந்த பையனுக்கு அல்லது பொண்ணுக்கும் சமைச்சு விருந்து மாதிரி வைப்பாங்க. அதுதான் இன்றைக்கி நாங்கள் பண்ணோம். ஸோ இன்றைக்கி எங்களோட மூத்தத்தையும் ஒரு பெரியப்பாவும் வச்சாங்க. ஸோ அங்கே எல்லோரும் போயிருந்தோம். அங்கே தான் இன்றைக்கி சாப்பிட்டோம். வாழை இலை வச்சு நல்லா சிக்கன் வச்சு சாப்பிட்டோம். ஸோ இன்றைக்கி கேலரி இன்க்ரீஸ் ஆகிடுச்சி, ப்ரோட்டீன் இன்க்ரீஸ் ஆகிடுச்சி, எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிடுச்சி. அங்கே இன்றைக்கி சிக்கன் சமைச்சி உளுந்த சாதமும் வச்சுருந்தாங்க. ஸோ அதுதான் சாப்பிட்டோம். அதில் இன்றைக்கி அதுக்கு என்னென்ன சாப்பிட்டேன், எவ்வளோ கேலரின்னு பார்க்கலாம், ஓகேவா? உளுந்த சாதம் சாப்பிட்டேன், அதோட சிக்கன் வச்சு சாப்பிட்டேன். அடுத்து அதுக்கு ஒரு பாயில்டு எக், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ரைத்தா, அவ்வளோதான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டது. அதுக்கு எவ்வளோ கேலரி அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன், சரியா? படம் நான் வீடியோவில் ஷோ பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. உளுந்த சாதத்துக்கு 280 to 340 calorie. அடுத்தது சிக்கனுக்கு 240 to 340 calorie. அடுத்தது 1 பாயில்டு எக்குக்கு 70 calorie. ரைத்தாக்கு 25 to 40 calorie. லஞ்சுக்கு மட்டும் நான் எடுத்துக்கிட்டது 615 to 790 calorie எடுத்திருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், ஏன்னா ரைஸ்க்கு ஈக்குவலாக சிக்கனோட கேலரி வந்திருக்கு, பார்த்தீங்களா? சிக்கனோட கேலரி அதிகமானாலும் இது நம்ம ப்ரோட்டீன் இன்க்ரீஸ் ஆகும், அதோட கார்ப்ஸ் அதிகமாக கிடையாது. ஸோ அதனால் நான் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி தான் நான் சாப்பிட்டது. ஏன்னா நம்ம 2-3 நாளாக எனக்கு ப்ரோட்டீன் 38, 40, 50க்குள்ளே அப்படி தான் இருந்தது. ஸோ இன்றைக்கி எப்படியாவது இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சி சாப்பிட்டேன். ஆனால் அது டோட்டல் கேலரியே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஆனால் நல்லதுன்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா ப்ரோட்டீன் நம்ம சேர்த்துருக்கோம்ல அதிகமாக. சரி, பார்க்கலாம் வெயிட் லாஸ் ஆகுதா இல்லையான்னு. சரி, அடுத்த நைட் டின்னருக்கு வீட் தோசை தான் பண்ணிக்கிட்டோம். மாவு கலக்கும்போது ஒரு மாவு கூட ஆகிட்டுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் மாவு கூடுதல் ஆகிட்டு. ஸோ இன்றைக்கி 3 வீட் தோசை சாப்பிட்டேன். ஏன்னா நான் மட்டும்தான் தோசை சாப்பிட்டேன், மீதி எல்லாருமே ரைஸ் தான் சாப்பிட்டாங்க. ஸோ அந்த தோசையும் நானே சாப்பிட்டுக்கிட்டேன். 3 வீட் தோசை சாப்பிட்டுக்கிட்டேன், அதோட சிக்கன் வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் 1 cup of மில்க் குடிச்சிக்கிட்டேன். 3 வீட் தோசாக்கு 270 to 360 calorie. அதுக்கப்புறம் சிக்கனுக்கு 260 to 360 calorie. 1 cup of மில்க்குக்கு 90 to 120 calorie. டோட்டல் நான் நைட்டு டின்னருக்கு மட்டும் எடுத்துக்கிட்டது 620 to 840 calorie ஆகியிருக்கு, ஓகேவா? அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி மொத்தம் எவ்வளோ கேலரி எடுத்திருக்கேன்னா
1535 to 1990 கேலரி எடுத்திருக்கேன். இன்றைக்கி லிமிட்டுக்குள்ளே இருக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் லிமிட்டுக்குள்ளே இருக்குது, ஆனால் எண்டிங் நம்மளோட முன்னாடி உள்ள மெயின்டைன் கேலரி ரேஞ்சில் இருக்குது. சரி, இன்றைக்கி ஏதோ ஓரளவு ட்ரை பண்ணியிருக்கேன். இனி போக போக நம்ம 1500 1700 எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? இன்றைக்கி ஏதோ கொஞ்சம் சொதப்பிட்டுன்னு நினைக்கேன். ஏன்னா சிக்கன் பார்த்தது நான் அதிகமாக சாப்பிட்டுட்டேன்னு நினைக்கேன். சரி, நாளையிலேருந்து அதை எப்படியாவது ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். சரியா? அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி எந்த ஒரு ஃபுட்ஸுமே எடுத்துக்கல. ஏன்னா நம்ம சிக்கன் அதிகமாக சாப்பிட்டதுனாலே நான் கேலரி எப்படி இன்க்ரீஸ் ஆகிடும்னு நினச்சேன். ஸோ அதனால் நான் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கல. நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் கொஞ்சம் சிக்கனை கம்மி பண்ணிவிட்டு, இல்லை ரைஸை கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு 2 ஃப்ரூட்ஸாவது எடுக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, நியூட்ரிஷன் எவ்வளோன்னு பார்க்கலாமா? ப்ரோட்டீன் இன்றைக்கி 72 to 92 கிராம். நம்ம இருக்க வேண்டிய இது தேவையானது எவ்வளவு? 50 to 60 கிராம் தான். இன்றைக்கி அதிகமாக தான் எடுத்திருக்கோம். இன்றைக்கி எல்லாமே நம்ம அதிகமாக தான் எடுத்திருப்போம். ஃபேட் 42 to 60 கிராம். நமக்கு ஃபேட் எவ்வளோ எடுக்கலாம்? 40 to 52 கிராம் தான். அது கரெக்டாக தான் இருக்குது. காப்ஸ் 145 to 205 கிராம். ஆனால் நம்ம இன்றைக்கி காப்ஸ் நம்ம லிமிட்டுக்குள்ளே தான் இருக்கோம். காப்ஸ் ரொம்ப எடுக்கலை. ஏன்னா நமக்கு தேவையானது எவ்வளோ? 180 to 220 கிராம். அதோட கம்மியாக தான் இருக்குது. அடுத்தது ஃபைபர் 18 to 25 கிராம் எடுத்திருக்கேன். நம்ம எடுக்கக்கூடிய தேவையான அளவும் அவ்வளோதான், 20 to 26 கிராம் தான். அதனால் ஓகே தான். எல்லாமே இன்றைக்கி கொஞ்சம் நம்மளோட லிமிட்டுக்குள்ளே தான் வந்திருக்கு. ஆனால் என்ன ஆகிட்டு கொஞ்சம் அதிகமான கேலரி ஆன மாதிரி இருக்குது. சரி, இந்த 15 நாளில் நம்ம எவ்வளோ வெயிட் குறைஞ்சிருக்கோன்னு சொல்லி வெயிட் செக் பண்ணுவோம்ல, அப்போ பார்த்துடலாம். ஓகேவா? அதோட நான் இன்றைக்கி சாப்பிட்டது இவ்வளோ தான். இனி நாளைக்கு என்னென்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறத நாளைக்கான வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா? பாய் பாய்.